ஆண்டவரோடு கூட நடக்க நான் ஒப்பு प्रभु के கொடுக்கிறேன் साथ चलने के लिए मैं अर्पण करता हूँ। என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ऐसे बोल कर जब अर्पण करते हो, வைராக்கியம் பாராட்டி जब आप பின்மாற்றமாய் போன பேதுருவை ஆண்டவர் தேடி और சென்றார். जो पीछे हटा पतरस को प्रभु ढूंढ कर गया। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி उनको अच्छे खाना என் पका कर, பிள்ளைகளே हे मेरे என் बेटे, பிள்ளைகளே हे मेरे बेटे, என் ஆடுகளை மேய்ப்பாயாக मेरे बच्चों को என்று சொல்லி मेरे மறுபடியும் ஆண்டவர் चलाएगा क्या, அழைக்கிறார். ऐसे बोलकर இந்த वापस நாள் இந்த வார்த்தை மூலமாக आज के दिन ये वचन के இந்த अनुसार இடத்துல யாரையாவது ஒருத்தரை ஆண்டவர் தொட்டு इस கொண்டிருக்கிறார். जगह पर किसी ना किसी एक को प्रभु छू रहा பிரச்சனை है உண்டு, और समस्या பாடுகள் है, உண்டு. क्लेश है, ஆண்டரை விட்டு பின்மாற்றமாய் போக முடிவு பண்ணாதபடி और प्रभु से पीछे ना हटना ऐसा निर्णय न लीजिए। கஷ்டமோ வியாகுலமோ எது வந்தாலும் कष्ट, क्लेश और दुख जो भी होने दो, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். प्रभु मेरे साथ है। அது சிங்கக்கபியோ சூளை நெருப்போ वो शेर की गुफा या फिर எவ்வளவு பெரிய கோலியாத் अग्नि हो, जो வந்தாலும் कितने बड़े गoliath आने दो, உம்மாலே நான் ஒரு சினைக்குள் பாய்வேன். तुम्हारे कारण मैं एक सेना मदिले को पार करूंगा, तांडवे। चट्टान को पार करूंगा। எனக்காக வைக்கப்பட்டிருக்க நீதின் கிரீடம் मेरे लिए जो வைக்கப்பட்டிருக்கிறது. धार्मिकता का मुकुट को ஆண்டவர் மறுதலிக்கிறவனா அல்ல, प्रभु इनकारने वाला नहीं, எல்லா நெருக்கத்திலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். सारे दबाव में प्रभु को महिमा करने ஒப்பு கொடுக்கிறேன் என்று मैं சொல்கிறார். अर्पण करता हूँ करते हैं। கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய दाहिने हाथ சமூகத்தில் उठाकर प्रभु को, ஆண்டவரே நீ ஒப்பு प्रभु கொடுக்கிறப்பா, प्रभु आप நீ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. हमें अर्पण करते हैं प्रभु। I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். इसके पीछे यीशु के पीछे मैं चलने वाला, यीशु के पीछे मैं चलने वाला, ना मुड़ूंगा ना हटूंगा, ना मोड़ूंगा ना मोड़ूंगा. യേശുവിൻ പിന്നെ പോകത്തൂനെന്തേ, അറിയിക്ക ചെയ്ത് യേശു മസീദിലേക്ക് പള്ളിക്ക് പിന്നെ പോകത്തൂനെന്തേ, പിന്നോക്കെ ഞാൻ, പിന്നോക്കെ ഞാൻ, പിന്നോക്കെ ഞാൻ, പിന്നോക്കെ ഞാൻ, பின்னோக்கே நான். പിന്നോക്കെ ഞാൻ. சில நேரங்களில் பிசாசு நம்ம காதுல பேசுவாங்க. कभी कभार शत्रु हमारे कान में எதுக்கு बात करते ஜெபிக்கணும், हैं, तुम क्यों प्रार्थना करते हो, எதுக்கு நீ ஆலயத்துக்கு तुम செல்லணும், क्यों कलीसिया जाते हो, என்ன மேன்மை கண்டாய் क्या तुमने देखा कलीसिया जाकर, என்று சொல்லி நம்மளை குழப்புவாங்க. ऐसे बोलकर हमें बकराता है। யாரையும் நம்ம பார்க்காதபடி हम किसी को, व्यक्ति को नहीं देखना, நம்மை தேடி வந்த இயேசுவை நோக்கி பார்க்கணும். हमें ढूंढ कर आए यीशु को देखना है केवल। நம்ம ஆண்டவர் தேடாம போனா हम प्रभु को यदि न ढूंढ, ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் நஷ்டம், प्रभु केवल उनको नष्ट होगा, வேற யாருக்கும் நஷ்டம் கிடையாது. किसी को नष्ट नहीं होगा। ஆண்டவர் என்னை தேடி வந்திருக்கிறார், प्रभु मुझे ढूंढ कर आया, எனக்காக ஜீவனையே मेरे கொடுத்திருக்கிறார், लिए जीवन दिया, எனக்காக பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி मेरे लिए கொடுத்து पवित्र लहू बहाकर என்னை அவருக்கு சொந்தமான பிள்ளையா मुझे வாங்கியிருக்கிறாரு. उसके बेटे बेटी बनाया। நான் அவருடைய கரத்துக்கு தான் சொந்தம். मैं केवल उसके हाथ அந்த का, கரத்தை விட்டு நான் வெளியில போக वो மாட்டேன், हाथ छोड़कर मैं नहीं जाऊँ, அவரோடு கூட நடப்பேன். उसके हाथ में चला, இயேசுவை மாத்திரம் நாம் உறுதியா பற்றி கொண்டோம். केवल यीशु को हम साथ पकड़ लेंगे, இம்மையிலும் மறுமை நாம் ये इस दुनिया में भी और उस दुनिया में भी साथ रहेंगे। உலகத்தின் மேன்மையை பார்த்து दुनिया की अभिलाषा महिमा को देखकर ஆதாம் ஆண்டவர் விட்டு பின்மாற்றம் அடைந்தான். आदम प्रभु से दूर गया, ஆனா ஏனோக்கு लेकिन हनोक ஆண்டவரோடு நடந்து प्रभु के साथ चल कर, ஒரு நாள் 2 நாள் இல்ல, एक दिन 2 दिन नहीं, 300 வருடங்கள். 300 साल। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே பரலோக ராஜ்யத்துக்கே போய் ऐसे சேர்ந்துட்டான். परलोक राज्य में उठा लिया गया, அவரோடு நடப்போம். उसके साथ हम चलेंगे, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். अर्पण करेंगे। வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் आए हुए ஆசீர்வதிக்கிறோம். सभी को आशीष करते हैं, தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வருவீராக. जो भी नहीं आए रुकावटें, सारे रुकावटों को கர்த்தருடைய तोड़ते கிருபை हैं, ஒவ்வொரு மீது இறங்குவதாக, प्रभु के अनुग्रह उतरने दो, அவருடைய மகிமை இறங்குவதாக, महिमा उतरने दो, குடும்பத்துல சமாதானம் உண்டாவதாக, परिवार में एक शांति होने दो, வேண்டுவதற்கும் நினைப்பு அதிகமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. सोचा और विचार से बढ़कर उनकी जिंदगी में சத்துருக்கள் कीजिए, வெட்கப்பட்டு போக और முடியாது. शत्रु लज्जित करने கர்த்தர் இவருடைய जैसा தலைகளை உயர்த்துவீராக. प्रभु सबके सिरों को ऊंचा कीजिए, ரெட்டிப்பான நன்மையால் दुनिया ஆசீர்வதிப்பீராக. आशीष से आशीष कीजिए, இது உலகத்தினால் உண்டானதல்ல, ये दुनिया की रीति से हुई கர்த்தருடைய नहीं, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். प्रभु के அதை लोगों की தொட आशीष, யாருக்கும் அதிகாரம் उसको கிடையாது. छीनना किसी को अधिकार नहीं கர்த்தர் என்னை है। ஆசீர்வதித்தார், என்னை प्रभु உயர்த்தினார் ने என்று यदि किसी சொல்லி को आशीष किया तो वो कौन உம்மை छीन सकता है?
மகிமைப்படுத்த तुम्हें ऊंचा பெரிய करने ஜீவனுள்ள சாட்சியா आप நிறுத்துவீராக. जीवित गवाही बनकर இயேசுவின் रहें। நாமத்தில் यीशु के ஆசீர்வதிக்கிறோம் नाम அப்பா. से हम आशीष தொடர்ந்து करते இந்த हैं। நாள் நடக்க இருக்கிற இந்த திருவிருந்தை அப்பா लगातार जो ஆசீர்வதிப்பீராக. प्रभु भोजन वाला उसको आशीष करते ஒவ்வொரு हैं। பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துவீராக. प्रभु उन लोगों को आप तैयार அந்த कीजिए। வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறும்படி बहुमूल्य पवित्र लहू இயேசு से எனக்காக மரணத்தை ருசி यीशु பார்த்தாரே, हमारे लिए मृत्यु ஆகவே को நான் பிழைத்திருக்கிறேன் என்பதை इसलिए हम बचाएंगे। அடையாளமாக அதை நாங்கள் உட்கொள்ள चिन्ह அதை बनाकर हम அவர் समझ- நினைவு கூறும்படியாக वो हम जानने के लिए இந்த திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ये प्रभु भोज की आराधना को आशीष कीजिए। ஐக்கிய விருந்தினை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ये मेल मिलाप का भोजन को आशीष கிருபையின் कीजिए। கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு आपके இருப்பதாக अनुग्रह के हाथ सभी के நீங்க साथ கரம் हैं। பிடித்து வழி आप நடத்துங்க. हाथ पकड़ कर चलाएं। இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல यीशु के नाम से பிதாவே. प्रार्थना करते हैं। ஆமென் ஆமென் ஆமென்.